எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் ஒரு 13, 14 வயசில் ஒரு பெண்ணுக்கு தொடங்கி ஒரு 45க்கு மேலே 55 வயசு வரைக்கும் சானிட்டரி நாப்கின்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று தான் வாழ்க்கையில். அது இப்போது யூஸ் பண்ணாலும் அதில் உள்ள விளைவுகள் நிறைய பெண்களுக்கு தெரியறதே கிடையாது. சில பெண்கள்லாம் தெரிஞ்சுமே வேறு வழி இல்லை அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான். அதுவும் இந்த பிசிஓடி அப்படின்னு இந்த நீர்க்கோர்வை பிரச்சனை நிறைய பெண்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த சானிட்டரி நாப்கின்ஸில் யூஸ் பண்ணப்படுற கெமிக்கல்ஸ். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? கேட்டால் வேறு சோர்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய நாப்கின்ஸ் நம்மளே தயாரிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம கொஞ்ச நேரம் அதுக்கு நம்மளால் செலவு பண்ண முடியல அப்படின்னா அப்படி என்ன சேர்க்க போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யூஸ் பண்ணுற அந்த பேட்னால் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு தான் இப்போ இவ்வளோ குழந்தையின்மைக்கு அவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் அதிகமாகி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் இயற்கை வழிக்கு மாறுங்க, வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஸோ சானிட்டரி நாப்கின்ஸ்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்கானிக் அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையானது நீங்களே முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணி பழகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.